புதுச்சேரியில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை திறக்க வலியுறுத்தி அதிமுக மீண்டும் ஆர்ப்பாட்டம் நடத்தியது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கடலூர் சாலை தற்காலிக பேருந்து நிலையம் முன்பு இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஏற்கனவே புதிய பேருந்து நிலையத்தை திறக்க வலியுறுத்தி அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இன்னும் திறக்கப்படாததால் இன்று தற்காலிக பேருந்து நிலையம் முன்பு போராட்டம் நடந்தது. சுமார் 33 கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டது. பேருந்து நிலையம் விரிவாக்க பணிகளுக்கு பதிலாக வணிக வளாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அங்கு புதியதாக கட்டப்பட்ட 30க்கும் மேற்பட்ட கடைகளை பிரித்து கொடுப்பதில் ஏற்பட்ட மோதல் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டுள்ளது. பேருந்து நிலையம் விரிவாக்கம் முடிவடைந்து கடந்த 4 மாதங்களுக்கு முன் நகராட்சியிடம் பேருந்து நிலையம் ஒப்படைக்கப்பட்ட பிறகும் இன்று வரை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. தற்போது AFT மைதானத்தில் தற்காலிகமாக இயங்கும் பேருந்து நிலையத்தால் மக்கள் துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டு வருகின்றனர். அங்கு தினசரி வரும் பயணிகள் வசதிக்காக கழிப்பறைகள் கூட இல்லை. தற்காலிக பேருந்து நிலையத்தில் ஏற்படும் புழுதி காற்றினால் சுவாச கோளாறு உள்ளிட்ட நோய்களினால் பாதிக்கப்படுகின்றனர் என அன்பழகன் தெரிவித்தார்.